ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாழைப்பழ பாயசம். நம்ம சேனல்ல அவல் பாயசம் ரெசிபிய ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். இப்ப வாங்க வீடியோக்கு போலாம். இந்த வீடியோல இன்கிரீடியன்ட்ஸ் கேதர் பண்றது தான் மெயின் ஒர்க். அது நீங்க பெர்ஃபெக்ட்டா கேதர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, இந்த பாயசம் பண்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். அதனால ஃபர்ஸ்ட் நான் இன்கிரீடியன்ட்ஸ சொல்லிட்டு வரேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா ஊர்லயும் எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் கிடைக்கிறதில்ல. எக்ஸாம்பிள் யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, டேட்ஸ விட கிரேன்பெர்ரி தான் ஈஸியா கிடைக்கும். மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கிரேன்பெர்ரியோட டேட்ஸ் தான் ஈஸியா கிடைக்கும். சிங்கப்பூர பொறுத்தமட்டும் 2மே ஈஸியா கிடைக்கும். பிகாஸ் எல்லாமே இம்போர்ட்டட். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற இன்கிரீடியன்ட்ஸ வச்சுண்டு இத ட்வீக் பண்ணி இந்த பாயசத்தையும் நீங்க பண்ணலாம். இந்த ரெசிபிக்கான முதல் இன்கிரீடியன்ட் அவல். இந்த ரெசிபிக்கு நீங்க கண்டிப்பா கெட்டி அவல் தான் எடுத்துக்கணும். தின் அவல் எடுத்துனீங்க அப்படின்னா, அது கூழா மாறிடும். ரைஸ் ஃப்ளேக்ஸ்க்கு பதிலா சில பேர் வந்து மில்லட் ஃப்ளேக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில பார்த்தீங்கன்னா, இந்த சோள அவல் தான் இதில பெஸ்ட்டா ஒர்க் ஆகும். மீதியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால, அது கூழ் மாரி மாறிடும். எக்ஸாம்பிள் ராகி அவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுவும் கூழ் மாரி மாறிடும். இந்த பாயசத்துக்கு நான் 1/2 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். அத வச்சு தான் மீதி எல்லா மெஷர்மென்ட்டும் மாறப்போகுது. நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். நீங்க டேட் மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் நல்லா ஜூஸியா இருக்கணும். ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி கையில இப்டி பிரஸ் பண்ணாலே நல்லா அமுங்கணும். சில பேர் ரொம்ப ஹார்ட் டேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் டேட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா அறப்படாது. ஸ்வீட்னஸும் அந்த அளவுக்கு இந்த மாரி பாயசம் ரெசிபில பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் ஆகுறதில்ல. அதனால நல்ல ஜூஸியான டேட்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க. டேட்ஸ் இல்லாதவங்க கிரேன்பெர்ரி யூஸ் பண்ணிக்கலாம். கிரேன்பெர்ரி மட்டும் போட போறீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கப்பு மைனஸ் 1 டேபிள் ஸ்பூன் இந்த கணக்கு போரும். ஏன்னா நெறைய கிரேன்பெர்ரி நல்ல ஸ்வீட்டா இருக்கு. ஸோ இந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாரி நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திக்கிற மாரி இருக்கும். நான் இன்னைக்கு 5 டேட்ஸ் 1/3 கப் கிரேன்பெர்ரி யூஸ் பண்ண போறேன். ட்ரைட் கிரேன்பெர்ரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ் கிரேன்பெர்ரிஸ் இதுல ஒர்க் ஆகாது. இந்த டேட்ஸ் இல்லாட்டி கிரேன்பெர்ரிஸ் இதுதான் இதோட மெயின் ஸ்வீட்னஸ் இன்கிரீடியன்ட்ஸ். பட் இந்த ஸ்வீட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி மாறும். உங்களோட டேஸ்ட் பட்ஸும் என்னோட டேஸ்ட் பட்ஸும் சேம் இல்ல. அதனால இந்த ஸ்வீட்னஸ்க்கான வேரியேஷன சொல்லிட்டு வரேன். நீங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுறவங்க, அதாவது 2 ஃபுல் மைசூர் பாக்கு அட் அ டைம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, நான் சொன்ன மெஷர்மென்ட்ஸ அப்படியே மல்டிப்ளை பை 2 பண்ணிக்கோங்க. இல்ல நான் 1 ஃபுல் மைசூர் பாக்க சாப்பிட்றேன் அப்படின்னா, நான் சொன்ன மெஷர்மென்ட்ஸ 1.5 டைம்ஸ்க்கு இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. நான் மெஷர்மென்ட் நம்பர கேப்ஷன்ல எழுதின்னு வரேன். இல்ல நான் 1/2 மைசூர் பாக் தான் அட் அ டைம் சாப்பிடுவேன் அப்படின்னா, நான் சொன்ன மெஷர்மென்ட்ட அப்படியே போட்டுக்கோங்க. அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வாழைப்பழம். இது ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சேர்க்கல. இது ஃப்ளேவர்க்காக தான் சேர்த்துருக்கோம். ஒரு எசன்ஸ யூஸ் பண்ணி பாயசம் பண்றதுக்கு பதிலா, நேச்சுரலா வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் போட்டு இதில பண்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த மாரி ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழமா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மென்ட் ஆக்சுவலி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மார்க்கெட்ன்னு போனீங்கனாலே நெறைய வாழைப்பழ வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ ஊருக்கு ஊர் இது மாறுறது. ஸோ முதல் வாட்டி நான் சொன்ன மாரி பெரிய வாழைப்பழமா இருந்தா 1 போட்டுக்கோங்க. சின்னதா இருந்தா 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்ல என்ன வேணா மாத்திக்கோங்க. நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஃப்ளேவர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஜெல் ஆயி வரும். நெக்ஸ்ட் இந்த இன்கிரீடியன்ட்ஸ்க்கு நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு பாதாம் அண்ட் பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்றேன். நீங்க 1 மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10 பாதாம தண்ணீல ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பம்ப்கின் சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்க பாதாம் மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 20 போரும். பம்ப்கின் சீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 1/3 கப் போரும். என்கிட்ட பம்ப்கின் சீட்ஸும் கிடையாது, பாதாமும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கேஷ்யூ நட்ஸ் ஒரு 20 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தாளிக்கணும். யூசுவலா பாயசம் அப்படின்னா நம்ம திராட்சை, முந்திரி பருப்பு போட்டு தான் தாளிப்போம். பட் இன்னைக்கு நம்ம பனானாவோட க்ளோஸ் பார்ட்னர் வால்நட்ட வச்சு தாளிக்க போறோம். நீங்க ப்ரௌனீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பனானா, வால்நட் ப்ரௌனின்னு வரும். ஏன்னா பனானாக்கும், வால்நட்டுக்கும் அந்த ஒரு கனெக்ட் இருக்கு. நம்ம அதே கனெக்ட்ட தான் இந்த பாயசத்துல கொண்டு வர போறோம். ஸோ இன்னைக்கு நான் தாளிக்கிறதுக்கு 5 வால்நட் எடுத்துட்டு இருக்கேன். அத அப்புறம் பிரேக் பண்ணி வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாரப்பருப்பு. சாரப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இதுலனா விட்டுடுங்க. என்ட்ட வால்நட் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க, ஒரு 6 கேஷ்யூ நட்ஸ நல்லா உடைச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாயசத்துக்கு கண்டிப்பா முக்கியமான ஐட்டம் பால். நீங்க ஃபுல் கிரீம் மில்க் மட்டும் தான் இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் யூஸ் பண்றேன். 2த்துக்குமே எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, 1 நான் லாக்டோஸ் இன்டாலரண்ட். 2வது நெறைய பேர் Instagramல லாக்டோஸ் இன்டாலரண்ட்டா இருக்கிறதுனால நாங்க நெறைய பாயசம்லாம் பண்றதில்ல. எங்களுக்கு பண்ற கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு பாயசத்துல லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் தான் யூஸ் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் வச்சுன்னு நீங்க எந்த மில்க் பேக் ஸ்வீட்ஸும் ஈஸியா பண்ணலாம். பன்னீர்லாம் இதுல ரொம்ப சூப்பரா வரும். இன்னைக்கு நான் 2.5 கப்ஸ் பால் எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு நெய். நல்ல குட் குவாலிட்டி நெய் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு மொத்தமா 1 டேபிள் ஸ்பூன் பிளஸ் 1/2 டீஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃப்ளேவருக்காக இளநீர் எடுத்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நான் வந்து டெட்ரா பேக் கோகனட் வாட்டர் தான் யூஸ் பண்றேன். அதுக்கான ரீசன் வந்து இதோட ஸ்வீட்னஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
சம்டைம்ஸ் வெளியில வாங்குற கோகனட்ல கொஞ்சம் வந்து உப்பு தன்மை இருக்கு. அது பாயாசத்துக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க வந்து பாயாசம் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த கோகனட் வாட்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஸ்வீட்டா இருக்குன்னா ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க. ஸ்வீட்டா இருக்கு அப்டின்னா இதுல சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப சேஃப் டெட்ரா பேக் கோகனட் வாட்டர் தான். இதுக்கு நமக்கு வந்து 1/3 கப்லேருந்து 1/2 கப் குவான்டிட்டி அந்த நட்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அது முன்ன பின்ன 1/3 கப் டூ 1/2 கப் நீங்க மாத்திக்கலாம். அடுத்த இன்கிரீடியன்ட் சியா சீட்ஸ். எனது பாயாசத்துல சியா சீட்ஸான்னு யோசிக்க வேணாம். ஜவ்வரிசியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் சியா சீட்ஸ். ஜவ்வரிசி போட்டா எப்படி வந்து உங்க பாயாசம் நல்லா திக் ஆகுமோ, அதே வேலைய தான் இதுவும் பண்ண போகுது. பட் ஜவ்வரிசியோட சியா சீட்ஸ் இன்னுமே ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நான் சியா சீட்ஸ் இன்க்ளூட் பண்றேன். சியா சீட்ஸ் போடுறதுக்கான முக்கியமான ரீசனே திக்னஸ் தான். அதனால ரொம்ப நீங்க போடக்கூடாது. கரெக்ட்டா தான் போடணும். 1 டீஸ்பூன் தான் சியா சீட்ஸ் இந்த என்டையர் பாயாசத்துக்கு தேவை. அது கூட ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம். உங்ககிட்ட சியா சீட்ஸ் இல்லைன்னா விட்டுடுங்க. ஜவ்வரிசி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா திக்னஸ்க்கு மட்டும் தான் சொல்றது. நெக்ஸ்ட் ஃப்ளேவருக்காக சாஃப்ரான் ஒரு 20 ஸ்ட்ராண்ட், அப்புறம் 3 ஏலக்காய். எல்லா இன்கிரீடியன்ஸையும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். நீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை சியா சீட்ஸை தண்ணியில சோக் பண்ண வேண்டியதான். 1 டீஸ்பூன் சியா சீட்ஸை 1/2 கப்பு தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துல நான் ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சில வரும். ரொம்ப திக்கா இருக்காது. நல்ல மூவல் ஜெல்லி கன்சிஸ்டன்சியா வரும். இதுல நம்ம 1/4 கப் மட்டும் தான் இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ண போறோம். மீதியெல்லாம் நீங்க வந்து ஒரு சாலட்க்கோ இல்லாட்டி சியா சீட் புடிங்கோ போட்டுக்கோங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ரெசிபீஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சியா சீட்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்த வேலைய ஆரம்பிங்க. ஏன்னா, இதுதான் கொஞ்சம் லாங்கஸ்ட் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் 1/2 கப்பு அவல நல்லா சலிச்சுட்டு அதுல இருக்கிற பூச்சி, குப்பை எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு, இந்த மாரி ஒரு பவுல்ல வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கையால மிக்ஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள இந்த மிக்ஸிங் ப்ராசஸ நீங்க முடிச்சிடணும். கொஞ்சம் டிலே பண்ணீங்க அப்படின்னா, அவல் வந்து கொஞ்சம் சொத சொதன்னு ஆயிடும். நமக்கு அவல் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அதனால 1 to 2 மினிட்ஸ்க்குள்ள கையால நல்லா வாஷ் பண்ணி விட்டு, அந்த தண்ணிய கொட்டிட்டு, இந்த மாரி ஒரு கொலண்டர்ல இந்த அவல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 10 மினிட்ஸ்ல இதுல இருக்கிற தண்ணிலாம் வத்தி போயிட்டு நல்ல மாய்ஸ்டோட இந்த அவல் இருக்கும். இது ட்ரை ஆயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண டேட்ஸ், கிரேன்பெர்ரி, ஆல்மண்ட்ஸ், சாஃப்ரான், ஏலக்காய், அப்புறம் ஒரு வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் அரைப்படுறதுக்கு 1/3 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் இளநீர் சேர்த்துக்கோங்க. அரைப்படுற கணக்குக்கு தான் இளநீர். இது வந்து முன்ன பின்ன மாறும். இளநீரோட சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. நல்லா மையாட்டமா அரைக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் டேட்ஸ் வந்து சரியா அரைப்படாது. ஈவன் ஜூஸி டேட்ஸே சரியா அரைப்படாது. அதனால பார்த்து அத அரைச்சுக்கோங்க. சில வாட்டி டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அரை டேட்ஸ் தான் அரைச்சிருக்கும். இதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இளநீர் போட்டு போட்டு ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. உங்ககிட்ட இளநீர் இல்ல அப்படின்னா, பால விட்டு அரைச்சுக்கோங்க. பாலும் வேண்டாம் அப்படின்னா, தண்ணி விட்டு கூட அரைச்சுக்கோங்க. இத பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் நம்மளோட அவல் வந்து ரெடி ஆயிடும். ஒரு கனமான வாணலில லோ ஃப்ளேம்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வால்நட்ஸ நல்லா உடைச்சு இந்த மாரி வறுத்துக்கோங்க. ஆக்சுவலி இத வந்து பேக் பண்ணா தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் ஒரே ஒரு வால்நட்காக பேக் பண்றதுக்குலாம் யாரும் பாத்திரம்லாம் எடுக்க மாட்டோம். அதனால தான் நெய்ல வறுத்துக்கிறோம். வால்நட்ஸ வறுத்து முடிச்சு ஒரு கப்ல போட்டதுக்கு அப்புறமா சாரப்பருப்ப போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சாரப்பருப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டா வறுந்துரும். அதனால கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா வறுத்துருங்க. இது தீஞ்சு போயிடுச்சுன்னா என்டையர் பாயாசம் வந்து ஒரு மாரி ஸ்மெல் வரும். ஸோ சாரப்பருப்பையும் வறுத்துட்டு ஒரு கப்ல போட்டதுக்கப்புறம், இதுல அவல போட்டு நல்லா வறுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல அவல் நல்லா சுருங்கிடும். ஸ்லோவா வறுங்க. லோ ஃப்ளேம்ல மட்டும் தான் வறுக்கணும். அவல் வந்து மெதுவா சுருங்க ஆரம்பிக்கும். நீங்க கன்டினியூஸா கை கலரிண்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்ப நான் 3 அவலுக்கான டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இதுதான் ஒரிஜினல். இதுதான் வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற விட்ட அவல். இதுதான் நெய்யில வறுத்த அவல். இது கிட்டத்தட்ட பார்க்க அரிசி மாரி இருக்கும். ஆனா நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்ப அவல் எல்லாத்தையுமே இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதே பாத்திரத்துல அதுல நெய் இருக்கும், கொஞ்சம் அவல் இருக்கும். அதெல்லாம் பாதர் பண்ணாதீங்க. 2 கப்பு பால சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப்பு பால் நல்லா பொங்கி வரும்போது, இந்த அவல சேர்த்துக்கோங்க. இது குக் ஆகறதுக்கு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல கையால நல்லா மசிக்க வரணும். இந்த ஸ்டேஜ்ல அந்த அரைச்சு வச்ச விழுத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸி கிளீன் பண்ணோம். சம்டைம்ஸ் அது வந்து மிஸ் ஆயிடும். ஸோ அதனால கேஸ ஆஃப் பண்ணிட்டு, மிக்ஸில 1/2 கப்பு பால விட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, திருப்பி இதுல சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கேஸ மறுபடியும் லோ ஃப்ளேம்க்கு ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கான டிப். உங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, கேஸ ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸிய கிளீன் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. ஆஸ் சிம்பிள். இப்ப மொத்தம் நம்ம 2.5 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் இந்த பாயாசத்துக்கு தேவையான மில்க். இது ரொம்ப குக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கொதி வந்து பாயாசம் ரெடி. உங்களோட பால் வந்து கண்டிப்பா காய்ச்சி தான் குக் பண்ணணும்னா, கொஞ்சம் காய்ச்சி செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற பால்லாம் காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப குக் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறது நான் சொல்றேன்.
ஒரு கொதி வர வரைக்கும் இத அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் கீழ அடி பிடிக்கும். அதனால இந்த மிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தீஞ்ச வாசனை ரொம்ப ஈஸியா வந்துரும். ஒரு கொதி வரும்போது அத ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அங்கங்க பபிள்ஸ் வருது பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல சியா சீட்ஸ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ உடனே ஆஃப் பண்ணுங்க. சியா சீட்ஸ் குக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது உடனேலாம் ஒண்ணும் திக் ஆகாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் அது திக் குடுக்கும். பட் பாயசம் ஆஸ் சச் நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு இது கொண்டு வந்துரும். இத ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது தள்ள வால்நட்டையும், சாரப்பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், பனானா அவல் பாயாசம் ரெடி. இதுக்கு கண்டிப்பா 30 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்கு. ஏன்னா, நீங்க உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்வீட் வந்து கொலாபரேட்டா இருக்காது. இந்த அவல் இருக்கு இல்லையா? அவல் வந்து ஊற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். அந்த 30 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்வீட்னஸ் லெவல் தரும். நேரம் ஆக ஆக ஸ்வீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா, அப்பதான் அவல் ஊறிண்டே இருக்கும். ஸோ இந்த 30 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது நீங்க நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட சரியா இருக்கும். சரி இப்ப ஸ்வீட் எனக்கு பத்தல. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணும் அப்படிங்கிற கேஸஸ்க்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லிட்டு வரேன். முதல் ஆப்ஷன் நீங்க டேட்ஸையோ, கிரேன்பெர்ரியோ பால விட்டு நல்லா அரைச்சு இது தள்ள கொட்டலாம். இதுக்கு நீங்க குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பால் மட்டும் ஆல்ரெடி குக் ஆயிருக்கணும். 2வது ஆப்ஷன் நீங்க டேட்ஸையோ, கிரேன்பெர்ரியோ நல்லா ஃபைனா சாப் பண்ணி இது தள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சாப்பிடும்போது அந்த டேட்ஸோட ஸ்வீட்னஸ், கிரேன்பெர்ரியோட ஸ்வீட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த என்டையர் ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இதுல அவல், நட்ஸு, சியா சீட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால, நேரம் ஆக ஆக இது கெட்டியாயிண்டே வரும். அதாவது 1 ஹவர் கழிச்சு ஸ்லோவா கெட்டியாயிண்டே வரும். அதனால நீங்க இத ஒரு கேசரோல்ல போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள். ஏன்னா, இதுல போட்டுக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கெட்டித்தன்மை படுறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ நம்ம இது வந்து ஒண்ணுமே அவாய்ட் பண்ண முடியாது. கேசரோல்ல அது ஹாட்டா இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டெயின் ஆகும். சப்போஸ் இது கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பால விட்டு இறக்கினீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்வீட்னஸும் குறையும். அதனால அதுக்கேத்த மாரி ஸ்வீட்னஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ், பனானா அவல் பாயாசம் ரெடி. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you soon and happy கிருஷ்ண ஜெயந்தி.